ஹலோ விவர்ஸ், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 4662 பணிகள், ஸோ 3935 பணிகள் இருந்தது. ரீசெண்டாக 727 பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 4662 பணிகள் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட 6000 அல்லது 6500க்கும் மேற்பட்ட பணிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வெளியாவதற்கு முன்னாடி உயர்த்துவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் மற்றும் நிறைய ரிசோர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த 4662 பணிகளில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர், அவங்க விஏஓ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 218 வேகன்சி இருக்குது. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுலேயே நான் செக்யூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், ஸோ இது எல்லாமே சேர்ந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2410 வேகன்சி இருக்குது. டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், அது வந்து பார்த்திங்கன்னா 1101 வேகன்சி இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3, அது வந்து 351 வேகன்சி இருக்குது. ஃபாரஸ்ட் சர்வீசஸில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 262 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் அதர் போஸ்ட், பர்சனல் கிளர்க்கு, அசிஸ்டண்ட்டு, ஃபீல்டு அசிஸ்டண்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 320ன்னு மொத்தமாக 4662 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் அப்ளை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க. அதில் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் மட்டும் விநியோகிச்சவங்க எத்தனை பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.25 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ 11.25 லட்சம் பேரில் ஆப்சென்ட் ஆனவங்க அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கூட மினிமம் 10 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. ஸோ அந்த 10 லட்சம் பேரில் 218 விஏஓ வேகன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விஏஓ வேகன்சி அப்படிங்கிறது மினிமம் ஏஜ் வந்து 21. ஆனால் இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 18 வயசு. ஸோ உங்களுக்கு 18 வயசு பூர்த்தியாகிருக்கு, நீங்கள் 10th பாஸ் அப்படின்னாலே நீங்கள் குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எழுதலாம். ஆனால் நீங்கள் விஏஓ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் 21 வயசு வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தியாக இருக்கணும். அப்போ 18 வயசு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த விஏஓ ஆகணும் அப்படின்னா 21 வயசு எலிஜிபிள் இருக்கணும்னா, அப்போ சப்போஸ் நீங்கள் அந்த 18க்கு மேலே 21க்குள்ளே நீங்கள் டாப் ரேங்கிங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த விஏஓ அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு எலிஜிபிள் இருக்கும் இல்லையா, இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு, இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் நல்ல ரேங்கிங்கில் இருந்தீங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களோட ரேங்கிங்க்கு தகுந்த மாதிரி என்ன ஜாப் வருதோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் விஏஓ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 21 ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் அந்த விஏஓ கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த 10 லட்சம் பேர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில விகிதாச்சாரங்கள் இருக்குது. ஸோ பிசிக்கு இவ்வளோ, ஓசிக்கு இவ்வளோ, எம்பிசிக்கு இவ்வளோ, எஸ்சிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸ் இந்த 218 விஏஓ வேகன்சி அப்படிங்கிறது பிரியும் ஆல்ரெடி. அந்த கம்யூனிட்டி வைஸ்லையும் 21 வயசுக்கு மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஏஓக்கு வந்து தகுதியாவாங்க. ஸோ அப்போ 218 வேகன்சி அப்படிங்கிறது மினிமம் வந்து 7000த்தில் ஒருத்தருக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 21 to 18 அப்ளை பண்ணவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. மினிமம் ஒரு 1 லட்சம் பேராவது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் முடித்தோடனே அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதுவாங்க. ஸோ 1 லட்சங்கிறது கூட வந்து குறைவான ஒரு கவுண்ட் தான். ஸோ 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுத போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் எப்பயுமே இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறனால ஸ்கூல் முடித்தோடனே காலேஜ் போகிறவங்க நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 218 வேகன்சி அப்படிங்கிறது 7000 பேரில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அது ஓவரால் ரேங்கிங் இருக்கணும், கம்யூனல் ரேங்கிங்கும் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்வி நிறுவனங்களையும் வந்து அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது போட்டுட்ருக்காங்க. ஸோ விஏஓக்கு வந்து மினிமம் 165+, அது பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி இருக்கணும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது தான் இருக்குதுலேயே அதிகம், 2410 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 145+ இருந்தாலும் இந்த டைம் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேங்கிங் நல்லா இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுறது டைப்பிஸ்ட் தான் வேணும் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா October 2nd வீக் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்தி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இன்னும் அஃபீஷியலாக வந்து இந்த டேட்டில் தான் வந்து ரிசல்ட் வெளிவரும் அப்படின்னு சொல்லலை. ஸோ எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது செப்டம்பர் மந்த் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம October 1 இருக்கோம். ஸோ செப்டம்பர் முடிஞ்சிச்சு. ஸோ October 2nd வீக் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.